வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நயன் சிங். வாகிடலாவோட கடையை நடத்திட்டு இருந்துட்டுருக்கோம். நான் இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த பிரச்சனையில் இருட்டு கடை பிரச்சனையை பொறுத்தவரை, இருட்டு கடைங்கிறது கிருஷ்ணசிங் என்கிறவரால் ஆரம்பிக்கப்பட்ட கடை. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கடை. கிருஷ்ணசிங்க்கு அப்புறம் அவரோட பையன் பிஜில் சிங் அவர் நடத்தி வந்தார். கிருஷ்ணசிங்கு பிஜில் சிங் மட்டுமே வாரிசு, வேறு குழந்தைகள் கிடையாது. பிஜில் சிங் சுலோச்சனாபாய் தம்பதிகளுக்கும் வேறு குழந்தை கிடையாது. என்னோட சிறு வயசுலேருந்தே பிஜில் சிங் தான் என்னை ரொம்ப வளர்த்து வந்தார். நான் என் வீட்டில் இருந்ததை விட அவர் வீட்டில் இருந்தது தான் அதிகம். நான் இத்தனை வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிற பைக் கூட அவர் தான் எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த பைக்கு. இன்னும் அவர் ஞாபகமாத்தமாக தான் அதை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அத்தையும் சரி மாமாவும் சரி. அவங்க வீட்டிலே நான் வளர்ந்த பையன். நான் இந்த சூழ்நிலையில் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி, பிஜில் சிங் அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கடையையும் அந்த சொத்துக்களையும் என்ன வாரிசாக நியமித்து ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போனாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அப்புறம் அத்தையும், அத்தை காலத்துக்கு அப்புறம் அது எனக்கு இன்றைக்கி சேர்ந்துருக்குது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி நான் அந்த பொது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறேன். இல்லை, உயில் எழுதிருக்காங்க. பழைய உயில் இல்லை, பழைய உயில் இல்லை, 1999 உள்ளது. அது காப்பி இருக்குது. ஆனால் அது கோர்ட்டு சட்ட நடைமுறை இருக்கிறதுனால கோர்ட்டில் அதை தாக்கல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2023 அதை நான் தாக்கல் பண்ணிட்டேன் கோர்ட்டில். பேச்சுவார்த்தைங்கிறது என்னன்னா, இதை எப்படி சொல்றது அப்படின்னா, மாமா காலத்துக்கு அப்புறம் அத்தைக்கு அவங்க நிர்வாகம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவியாக நாங்களும் கூட இருந்தோம், எல்லாம் பண்ணோம். ஒரு காலகட்டத்தில் இந்த நிறுவனத்தையும் இந்த சொத்தையும் அவங்க சாதகமாக பயன்படுத்தணும், அபகரிக்கணுங்கிற நோக்கத்தில் அவங்களோட இப்போ அவரோட சம்பந்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாருல அவர் யுவராஜ் சிங், அந்த பிரச்சனை கூட வந்ததில்லை. அவங்களோட சேர்ந்து சில நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் அந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க நம்புகிறோம். நாங்கள் சொந்தக்காரங்க யாரையும் அத்தையை சந்திக்க விடாமல் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷ காலமாக ஒரு 88-90 வயது அவங்களுக்கு, அத்தை கடைசியில் அவங்க இறக்கும்போது ஒரு 2 வருஷ காலமாக யாரையும் சந்திக்க விடலை அவங்க வீட்டுக்குள்ளே. கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் மாதிரி அவங்கள சுற்றி ஒரு 4 கேமரா, 2-3 வேலையாட்கள் வச்சு எந்த சொந்தக்காரையும் சந்திக்க விடலை. அத்தைக்கு உடம்பு சரியாமல் கொரோனா காலத்தில் கூட நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன், எல்லாம் பண்ணேன். டெய்லி ஒரு நாளைக்கு டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்கள சந்தித்து அவங்கள்ட்ட பேசி ஆறுதலாக வந்துட்டு இருந்தேன். எப்போ அவங்க எடுக்கிற அந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம், ஏதோ தப்பான நடவடிக்கைகளுக்கெல்லாம் நான் தடையாக இருப்பேன்னு அப்படின்னு யோசித்து என்னையும் உள்ளே வர விடாமல், எந்த சொந்தக்காரங்களையும் அவங்கள சந்திக்க விடாமல் பண்ணிட்டாங்க. அதனால் பேச்சுவார்த்தை இல்லை. இன்னும் அவங்கள அந்த கல்யாணம், பொண்ணு கல்யாணம் எதுக்குமே எங்கள் அழைப்பு கிடையாது, நாங்களும் போகவும் இல்லை. அந்த உயிரை பொறுத்தவரை மாமாவுக்கு அப்புறம் அத்தை அனுபவிச்சுக்கிறது அத்தை காலத்துக்கு அப்புறம் தான் எனக்குன்னு இல்லை, எனக்கு அப்படின்னு. அதனால இந்த இதை நான் அமைதியாக இருந்தோம். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அதனால தான் 23 நான் அதில் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறேன். அது OS நம்பர் 403ங்கிற ஒரு இதில் 2023 அதை நான் தாக்கல் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறேன். சட்டத்தின்படி எது செய்யணுமோ அதைத்தான் செஞ்சிட்ருக்கோம். எதையும் அடாவடியாகவோ யாரையும் பணம் கொடுத்து வாங்கியோ எந்த ஒரு தப்பான வழிக்கு போகக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் அமைதியாக சட்டப்படி என்ன உண்டோ அதை நடத்திட்டு இருக்கோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடணும், அதில் மர்மம் இருக்கா இல்லையாங்கிறத விட அது அவர் குற்றச்சாட்டி இருக்கார், மரணம் சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு. அதை காவல்துறை தான் அதை விசாரிக்கணும். அதை